நான் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய அரசு பேருந்துகள் தான் சுந்தரா டிராவல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் போதிய புதிய பேருந்துகள் வாங்காத காரணத்தினால்தான் பழைய பேருந்துகள் ஓடியது. எனவே இப்போ ஓட்டுற சுந்தரா டிராவல்ஸுக்கு எப்படி அவர் ஓனரோ, அதே மாதிரி ஏற்கனவே ஓடிய சுந்தரா டிராவல்ஸ்களுக்கும் அவரே ஓனர். அந்த சுந்தரா டிராவல்ஸ்களை மாற்றுவதற்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து நிதி ஒதுக்கி 11,000 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு அனுமதி வழங்கி இப்பொழுது 4,500 பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. 15 ஆண்டுகள் ஓடிய பேருந்துகள் எல்லாம் அகற்றப்பட்டு அந்த இடங்களில் இந்த புதிய பேருந்துகள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. நீண்ட தூரம் பயணிக்கிறவர்கள் அத்தனை பேரும் பார்க்கலாம். மஞ்சள் நிற புறநகர் பேருந்துகள் எல்லா சாலையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே போல கிராமப்புறங்களில் அந்த நகரப்புற பேருந்துகள் நீல நிற பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கும் புதிய பேருந்துகள் வந்து செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இப்படி தமிழ்நாடு போக்குவரத்துறை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கண்டிருக்கிறது. அதற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் பெறப்பட்டு எழுத்து தேர்வு இந்த மாதம் நடைபெறுவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்து தேர்வுக்கான அனுமதி தாட்களை அவர்கள் ஆன்லைனில் டவுன்லோட் செய்து கொண்டு அந்த தேர்வை எழுதலாம். தேர்வு எழுதி முடித்த பிறகு அதில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வு வரும். அதற்கு பிறகு அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். 3200 பணியிடங்கள் 7 அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலமாக பணிக்கு எடுக்கப்பட இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1,35,00,000 பேர் இதுவரை ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை மூலமாக கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய நல்லாட்சிக்கு சான்றாக மக்கள் நாங்கள் செல்கிற இடத்தில் வரவேற்பு அளித்து அவர்களே இணைத்துக் கொள்கின்ற அந்த காட்சியை காண முடிகிறது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையிலே ஓரணியில் தமிழ்நாடு திரள்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம்களை பார்த்தவர்களுக்கு தெரியும். நானே அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை ஒன்றிய மாதனக்குறிச்சியிலும், பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பூர் ஒன்றியத்தில் சித்தரியிலும் கலந்து கொண்டேன். 2 இடங்களிலும் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் திரண்டு வந்து தங்களுடைய மனுக்களை அளிக்கிறார்கள். 15 துறைகள் மூலமாக 45 சேவைகள் வழங்குவதற்கான மனுக்களை அந்த முகாம்கள் மூலம் பெறப்படுகிறது. எனவே மக்கள் வீடு தேடி ஒரு அரசு என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல அதை உணர்ந்து அவர்களே வந்து அந்த மனுக்களை கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த முகாம் நடப்பது குறித்து ஒவ்வொரு வீடாக சென்று மக்களுக்கு தெரிவித்து அவர்கள் தெரிவித்ததை ஒப்புகை சீட்டு பெற்று, அது மாத்திரமல்ல அலைபேசியில் இருக்கின்ற ஒரு செயலியிலே அதை உள்ளீடு செய்கின்ற போது எந்த இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் தெரிகின்ற அளவிற்கு இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் எல்லா மக்களுக்கும் அழைப்பு செல்கிறது. எனவே தேவை இருக்கின்றவர்கள் வருகிறார்கள். மிக குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டும் என்போர் பெரிய அளவிலே வந்து மனு கொடுக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான நடவடிக்கையாக அமைந்திருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டினுடைய நிலையை அவருக்கு தெரிந்துதான் பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு அடுத்த கட்சி அதிமுக. இந்த 2 கட்சிகளை தாண்டி எது பெரிய கட்சி என்று அவர் சொல்ல வருகிறார். அப்போ அதிமுகவோட பெரிய கட்சி ஏதாவது இருக்குன்னு அவரே சொல்றாரா? அவர் இன்னும் நிலை கீழே அவருக்கு தலைமையில் 10 தோல்வி பழனிசாமி என்ற ஏற்கனவே பட்டப்பெயர் வாங்கியிருக்கிறார் மாண்புமிகு முதல்வரிடத்தில். அதை நிரூபிக்கின்ற வகையில் அவரே அவருடைய கட்சியினுடைய தரத்தை கீழே கொண்டு செல்கிறாரா என்பது தான் இப்போது சந்தேகமாக இருக்கிறது. எனவே பேசுகின்ற பொழுது அவர் பேசுகின்ற வார்த்தையை பரிசீலித்து பேச வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.